டே 1. ஸோ வந்து இப்போ நம்ம கிராணி சாப்டர் 2ல் வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து நேற்று வந்து முந்தா நேற்று வந்து டோர் எஸ்கேப் ஏதோ பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு நாளில் பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து அதே மாதிரி ஒரே நாளில் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ யாரும் இல்லாமல் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இங்கே போனால் வந்து கிராண்ட் வந்துட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியல, இங்கே குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இங்கே வந்தேன். கிராணி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் போனோன்னா கிராண்ட் வந்து ஓடி செக்யூரிட்டி ரூமுக்கு தான் போயிருப்பார் எப்படியும். அதனால் வந்து இந்த இடத்த இப்படி பண்ணிட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து. ஸோ அப்புறம் கேஸ்ட்ரோலின் கேன் ஓகே சூப்பரான ஓகே நம்ம போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப தேவை. அப்போ இந்த கேஸ்ட்ரோலின் கேன் இங்கே இருந்துச்சுன்னா அப்புறம் கோபார் வந்து அங்கே இருக்கும், ஸ்பார்க் கன் வந்து கீழே இருக்கும். ஸோ அது மட்டும் எடுக்க முடியாது நம்மளால். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் இங்கே தான் இருக்கும். ஸோ ஓகே இப்போ எடுத்து நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இதை திறந்து விட்டோன்னே வந்து ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டேன். அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் வெயிட் பண்ணக்கப்புறம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் கரெக்டான நேரம் சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நல்லா போட்டான், ஓடி போயிட்டான். ஸோ அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து எங்கே போய் அடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் நான் மேலே போகலாம். எனக்கு வந்து நான் இப்போ வந்து நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு வந்து அந்த செக்யூரிட்டிக்கு கிடைக்கணுன்ட்டு நான் ஸ்பார்க் பிளக் எடுத்து கீழே போயிட்டேன் தெரியாமல். ஸோ இதை கன்னை இங்கே கீழே போட்டுடலாம் இங்கே. ஸோ நான் ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு நான் கீழே போயிட்டு இதில் போட்டேன். நான் செக்யூரிட்டிக்கு எடுக்க வந்து மறந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து கட்டிங் பிளேயர் இருந்துச்சு, இதுக்கு கையில் எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டு என்னை கீழே போட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேத்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துட்டேன். செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து நான் வந்து செக்யூரிட்டி ரூமுக்கு போனேன், ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து சேஃப் கீயில் என்ன இருக்கும், டோர் ஹேண்டில் இருக்குமா? டோர் ஹேண்டில் நினச்சேன் இருந்தாலும் சரி எதுக்கோ பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். ஸோ மேலே போய் கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஸ்லிங் கேன் எடுத்துகிட்டு நம்ம கீழே போய்க்கலாம். ஸோ கீழே போட்டுடலாம் இல்லாட்டி. ஓகேங்களா, நான் வந்து போட்டேன். ஸோ இப்போ வந்து கன் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இப்போ மேலே போக போகிறேன். மேலே ஓகே ஸ்டேரிங் வீல் எடுத்து நம்ம கீழே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கன் எடுத்துக்கலாம். ஸோ கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ கட்டிங் பிளேயர் எடுத்து நான் உள்ளே போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நான் வந்து 3 புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நானும் சுட்டு பார்க்குறேன், அது சாவலை. ஸோ 3 புல்லட் வேஸ்ட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ பேலக்கி எடுத்து நான் கீழே போட்டேன். ஸோ நான் ஓய் ஓகே டே 3. ஸோ டே 3 நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே எடுத்தாச்சு நம்ம மோஸ்ட்லி. இப்போ வந்து எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்து போட் எஸ்கேப் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வேலை. இப்போ வந்து போட் கீ வந்து அந்த இதில் இருக்குது, அவனில். ஸோ அதையும் எடுத்துப்போம் அப்புறம். ஸோ பேட்லாக்கி எடுத்து நம்ம கீழே போய் போட்டுடலாம். ஸோ டே 3 வரைக்கும் வந்துச்சு, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து டே 1லேயே முடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஓகே நம்ம வந்து பேட்லாக்கி எடுத்து நம்ம கீழே போய் அந்த இதை ஆன் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணால் கேட்டு திறந்துடும். ஸோ ஓகே டே 4 நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்தாச்சு. நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு அவுட் ஆனால் வந்து அது நல்லா இருக்காது. அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்பீட் ரன் மாதிரி விளாண்டுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நான் ஒரு 30 நிமிஷம் விளாண்டுருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் போட் ஸ்டேரிங் வீல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே போகலாம். நம்ம கீழே போடலாம். ஸோ ஓகே எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ரொம்ப தப்பிச்சு வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்களா. ஸோ போட் எடுத்து கீழே போட்டுடலாம்னு சொல்லி நினச்சேன். கீழே எப்படி வந்தான்னு தெரில. ஸோ ஓகே டே 5 த லாஸ்ட் டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் வந்து கடைசி நாள். இந்த நாளில் ஜெயிச்சா தான் உண்டு, இல்லாட்டி நம்ம வந்து இந்த வீடியோ வராது உங்களுக்கு. ஸோ வேறு ஏதாவது வீடியோ தான் வரும்.
வேறு ஏதாவது வீடியோனா அதுவும் போட் எஸ்கேப்பாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் போட முடியல. போட்டாச்சு. ஸோ இது ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம இது எடுக்கணும், போட் ஸ்டியரிங் வீலை. போட் கீ தான் வேணும். இப்போ நம்ம ஸ்டியரிங் வீலை ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு என்ன? சரி, போட் கீ இருக்குது, ஸ்டியரிங் வீல் எங்கப்பா? அதாங்க ஸ்டியரிங் வீல் வேணும். ஓகே, ஸ்டியரிங் வீல் மேலே இருந்துச்சு, கீயை தூக்கி போட்டு ஸ்டியரிங் வீல் எடுத்துட்டேன். ஸ்டியரிங் வீல் எடுத்து கீழே வச்சுக்கலாம், அப்புறம் வந்து போட் கீ எடுத்துடலாம். இப்போ நம்ம போட் கீ எடுக்க போகிறோம். ட்ராப் வேறு இதில். ஓகே, இப்போ வந்து போட் கீ எடுத்துகிட்டு கீழே போய்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கேட்டும் கேம் தொடர்ந்து வச்சாச்சு. ஸோ அப்பாடா, இந்த கேம் விளையாடுறதுக்குள்ளே போதும் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து கிராண்டிக் 1 வீடியோ தான் வரப்போகுது.